2025 மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் மெதுவாக அதிகரிக்கும் போது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் சில அன்யூஷுவல் சிக்னல்ஸை கேப்சர் செய்ய ஆரம்பித்தது. அந்த சிக்னல்ஸ் என்ன சொன்னது தெரியுமா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், உலகின் மிக முக்கியமான ஆயில் சோக் பாயிண்ட், எப்போதும் போல சேஃப் இல்லை. இந்தியாவின் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ்ல சுமார் 40-50% இந்த ஒரு நேரோ சி ரூட் வழியாக தான் வருகிறது. அது பிளாக் ஆனா என்ன ஆகும்? ரிப்போர்ட் சொல்லியது சிம்பிள் இல்ல. ஈரான் யுஎஸ் கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆகினால் ஷிப்பிங் ரூட்ஸ் டிஸ்ரப்ட் ஆகும், இன்சூரன்ஸ் காஸ்ட் உயர்ந்து விடும், ஆயில் பிரைசஸ் ஷூட் ஆகும். ஆல்ரெடி சயின்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆயில் பிரைசஸ் $100 மேல் சென்றது. எல்என்ஜி சப்ளைஸ் கூட பாதிக்கப்பட்டது. இந்தியாவின் எல்பிஜி இம்போர்ட்ஸ் கிரைசிஸ் நிலைக்கு போனது. தி சன், ராய்டர்ஸ், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கு மேல வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பே. ஹர்முஸ் முழுவதும் பிளாக் ஆனால் இந்தியாவின் ஆயில் இம்போர்ட்ஸ்ல பாதிக்கு மேல் இன்ஸ்டன்ட் ரிஸ்க்கு போகும். மணி கண்ட்ரோல் அரையோ வார்னிங்ஸ் இதையே காட்டியதா? அல்லது இன்னும் பெரிய ஹிடன் த்ரெட் இருந்ததா? கவர்மெண்ட் கண்டின்ஜென்சி பிளான்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சது ரஷ்யா. யூஎஸ் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண முயற்சி, ஆனா அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருந்தது. டைம். மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆயில் வர 5 டேஸ், ரஷ்யால இருந்து வந்தா 1.5 மந்த் கூட ஆகலாம். ETEnergyworld.com. அதாவது டீலே கூட இந்தியாவின் இக்கானமியை ஷேக் பண்ணும். இது ஒரு சிம்பிள் ஃபாரின் வார் இல்லை. இது ஒரு சைலண்ட் ரிஸ்க். இந்தியாவின் ஃபியூல், இக்கானமி, ஈவன் நேஷனல் செக்யூரிட்டியை டைரக்டா டச் பண்ணும் இன்விசிபிள் பிரஷர். அதனால் தான் அந்த ஒரு கேள்வி இன்னும் முக்கியம். ரா வார்னிங்ஸ் அர்லியா ஃபுல்லி புரிந்திருந்தால் இந்தியா இந்த கிரைசிஸ்க்கு இன்னும் ரெடியா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.